சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன தங்கம்? சொன்னாதானே பாட்டிக்கு தெரியும். மாஸ்டர் என்ன பார்க்க வந்தாரே. நெசமா வந்தாரா? நீ பாத்தியா? பேசுனியாமா? ஆமா பாட்டி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல நானும் அகிலும் மாஸ்டர் கூட தான் சாப்பிட்டோம். ஓ, அப்புறம் செல்ஃபி எடுத்தோமே. அப்புறம் நான் அங்கே இருக்க சொன்னேன். ஆ, போன் வந்ததும் உடனே மாஸ்டர் கிளம்பிட்டாரு. அம்மா செல்ஃபிய பாத்தாங்களா? இல்ல பாட்டி, மாஸ்டர் போன்ல தான் செல்ஃபி எடுத்தோம். அப்புறம் மாஸ்டர் கிளம்பிட்டாரு. இப்பவும் மாஸ்டர் பார்க்கல. ஏதோ மீட்டிங்னு போயிட்டாங்க. அப்படியா? என்ன பாட்டியும் பேத்தியும் என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? குட்டி கொழுக்கட்ட ஒண்ணு இல்லாம தான் இம்புட்டு நேரமா பேசிக்கிட்டு இருந்தீங்களா? வயசான பாட்டி, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விஷயம். உனக்கு இதெல்லாம் தெரியாது. ஓஹோஹோ, அப்போ உங்க பாட்டி மட்டும் உன்ன மாதிரி பாப்பாவா? ஏய் கொழுக்கட்ட, உண்மைய சொல்லு. என்னமோ ரகசியமா பேசிட்டு இருந்தீங்கல்ல? அதெல்லாம் இல்ல, உண்மையாதான் சொல்றேன். நீங்க பாட்டியா இருக்கும்போது சின்ன பாட்டி பாப்பாவா தானே இருந்தாங்க. அதனால உங்க அப்பா பாப்பா, இப்ப பாப்பா, எப்பவும் பாப்பா. அப்பா பாப்பா. என்னத்த வளர்ற கொழுக்கட்ட? ஒண்ணு இல்லத்தா, சுத்தி பார்த்த இடங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. அத சொல்லாம எம்புட்டு வாய் பாரு. இரு உன்னைய கொழுக்கட்ட, ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு காலி டிஃபன் பாக்ஸ கொடுத்து விடுறேன். அப்பா, அந்த பாட்டி வடை சுத்த கதையில கடைசியில காக்கா பாவம்லப்பா. காக்கா எப்படி பாவமாகும்? நரிக்கிட்ட ஏமாந்துருச்சுல. காக்கா வடையை எங்க இருந்து எடுத்துட்டு வந்துச்சு? பாட்டி கிட்ட இருந்து. பாட்டி கொடுத்தா வாங்கிட்டு வந்துச்சு? இல்ல, திருடிட்டு வந்துச்சு. அப்புறம் எப்படி காக்கா பாவமாகும்? பாட்டி தான் பாவம். காக்கா கிட்ட திருடி கொடுத்துருச்சு. ஆமாப்பா, பாட்டி கவனமா இல்ல. அவங்களோட பொருளை பாதுகாப்பா வச்சுக்க தெரியல. கவனக்குறைவா இருந்துச்சு. அதான் காக்கா ஏமாத்திருச்சு. அப்ப காக்கா பாட்டியே ஏமாத்திருச்சு. காக்காவ நரி ஏமாத்திருச்சு. பாட்டி தான் யாரையும் ஏமாத்தலையே. அப்ப பாட்டி தானே பாவம். மேலோட்டமா பார்த்தா பாட்டி பாவம் தான். ஆனா பாட்டி தான் ஏமாந்துருச்சே. அதோட பொருளை அதான கவனமா பாத்துக்கணும். ஆமால, நம்ம பொருளை நம்ம தான் தொலைச்சிடாம பத்திரமா வச்சுக்கணும். அப்ப காக்காவும் நரிக்கிட்ட ஏமாந்துருச்சுலப்பா. ஆமா, ஆனா காக்கா பாட்டியை ஏமாத்துனதுக்கு பலனாதான் நரி காக்காவை ஏமாத்திருச்சு. நாம மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாதான் நமக்கும் நல்லது நடக்கும். நாம கெட்டது செஞ்சோம்னா நமக்கு கெட்டதுதான் நடக்கும். பாட்டி மாதிரி ஏமாளியாவும் இருக்க கூடாது, காக்கா நரி மாதிரி ஏமாத்துறவங்களாவும் இருக்க கூடாது. நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். அகில், வெற்றி. அம்மா வாங்கம்மா. அகில் தூங்கிட்டானா? தூங்கிட்டா. அகில் அம்மாவுக்கு ஆசைப்படுறான்னு சொன்னல, அது சுந்தரி மனசுல வச்சுட்டு தானே சொன்ன? ஆமாம்மா.